வார்த்தை சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் யார் வென்றார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்றார் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? ஒருவர் 108 இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 70 சில்லறை இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 40 சில்லறை இடங்கள் வாங்குகிறார். இந்த தேர்தலில் அப்படியானால் யார் வெற்றி பெற்றார்கள்? நீங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களால் அரசியல் நடத்த முடியாது. நான் அரசியல் கட்சி சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியல் சிந்தனையாளன். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருக்கக்கூடாது. இந்திய அளவில் எப்போதும் முன்னேறி கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்பதற்காக திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு அதனுடைய செயல் விளைவுதான் இப்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் உண்மையான எதிரிகளை அடையாளம் காணாத வரையில் எப்படி போர் செய்ய போகிறீர்கள்? யாரை நோக்கி வாழ் சுழற்ற போகிறீர்கள்? யாரை எதற்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள்? என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்கள் தீர்மானிப்பது நடக்கக்கூடாது. இங்கே ஒரு வலிமையான அரசாங்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால்தான் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு நினைக்கிற கருத்துக்களை உள்ளே கொண்டு வர முடியும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த நாட்டு ஜனநாயக மரபிலே அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சியை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். சுப்ரீம் கோர்ட் பலமுறை உச்சரித்திருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் அப்படி அழைக்கவே இல்லை ஒரு கட்சியை. அப்படியானால் அவர்களுடைய திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு கட்சி கூட இங்கு ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒரு 6 மாத காலம் இங்கே மீண்டும் அவர்களுடைய ஆட்சி நடக்க வேண்டும். அப்போதுதான் நசுக்க வேண்டியவர்களை நசுக்க முடியும். அப்போதுதான் திணிக்க வேண்டியவற்றை திணிக்க முடியும், முடிக்க வேண்டியவற்றை முடிக்க முடியும் என்று 6 மாத காலம் அவர்கள் இங்கே தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதிலும் உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை இப்போது நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு என்று இன்னமும் முறையான ஒரு ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. இந்த தமிழ்நாடு ஒரு நிரந்தர ஆளுநருக்கு கூட தகுதியற்றதா? ஒரு முழுமையான ஆளுநருக்கு கூட இந்த தமிழ்நாடு தகுதியற்றதா? தமிழ்நாட்டை எப்படி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமான ஒரு ஆளுநர் கூட இல்லை. அந்த வஞ்சனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்பியது இங்கே யாருமே ஆட்சிக்கு வர முடியாத போது மீண்டும் மேற்கு வங்காளத்தில் இருந்து RN ரவி இங்கே அழைத்து வரப்படுவார். அவர் 5 ஆண்டுகளாக எதற்கு இங்கே நம்ம எல்லாம் அவமானப்படுத்தி கொண்டிருந்தாரோ அதை 6 மாத காலம் இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு காத்திருந்தார்கள். அதை தடுத்த பெருமகன் தான் தளபதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RN ரவி என்கிறவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து 6 மாத காலத்தில் அத்தனையும் தான் தீர்த்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்த வெறியை அடக்கி வைத்த பெருமை தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. அரசியலில் நுட்பமான பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு நன்கு தெரியும் நம்மோடு இருக்கிறவர்கள் அங்கே போவது என்பதில் இருக்கிற சிக்கல் என்ன என்று தெரியும். என்றாலும் எல்லா வேதனைகளையும் எல்லா அவமானங்களையும் எல்லா துக்கங்களையும் சகித்தே பழக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இவற்றையெல்லாம் மனதளவில் ஏற்றுக்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயல்புடைய ஒரு பெரிய மனிதன். அதனால் இவற்றை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மறந்தும் அப்படி ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அருமையான ஒரு முடிவை அவரே மனதில் வகுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை பற்றிய அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் இந்தியர்களுக்கே வளரவில்லை. ஜனாதிபதி ஆட்சி என்ற உடனே ஒரு கவர்னர் தன் விருப்பப்படி 2 அட்வைசரை வைத்துக் கொண்டு நடத்துகிறார். நம்முடைய அரசமைப்பு சட்டப்படி அது தவறு. இது ஜனநாயக நாடு. ஒரு தனி மனிதன் தான் விரும்பிய எண்ணப்படி ஆட்சி நடத்துவது சட்டத்தில் இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தில் இருந்தாலும் அது ஜனநாயக கோட்பாட்டுக்கு விரோதமானது. இப்போது நான் சொல்லுகிறேன், ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதாக இருந்தால் ஒற்றை ஆளுநருடைய உத்தரவுப்படி அங்கே எந்த ஆட்சியும் நடக்கக்கூடாது. அங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையை பார்த்து அவர்களது ஆலோசனைப்படிதான்
அந்த மாநிலத்தை ஆளுநர் ஆள வேண்டுமே ஒழிய தனி மனித சர்வாதிகாரத்துக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இடம் தரக்கூடாது. இவற்றையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து, இப்ப நமக்கு ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் கவர்னர் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டதை மட்டும்தான் கவர்னர் நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய அவர் இச்சையாக உத்தரவு போடக்கூடாது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே மாற்றம் வந்தாக வேண்டும். நான் சொல்வதெல்லாம் இந்த நாட்டை மீண்டும் மாற்றி அமைப்பதற்கு, கட்டமைப்பதற்குரிய பல்வேறு செய்திகள். இதை ஏன் நான் இங்கே பேசுகிறேன் என்றால், இதுபோல் சிந்தித்த ஒப்பற்ற பெரிய மனிதன் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.